வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். குபேர வாழ்வு தரும் 5 முக சிவன். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல 5 முக சிவன் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணா குபேரரை போல செல்வ செழிப்பும் ராஜபோக வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த சிவஸ்தலத்தை பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சிவஸ்தலத்தை கண்டுபிடித்தவர் மகா பெரியவா. அந்த சிவஸ்தலத்தை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவானைக்காவல் வடக்கு வீதியில் ராஜராஜேஸ்வரர் கோயில் எனப்படும் பழமையான சிவாலயம் ஒன்று இருந்தது. பல காலமாக பூஜை வழிபாடு இல்லாததால் அந்த கோவில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் புதர் மண்டி கிடந்தது. இதை கேள்விப்பட்டு காஞ்சி மகா பெரியவா 1943 இங்கு வந்தார். புதர் சூழ்ந்த இடத்தை கடந்து கோவிலுக்குள் சென்ற அவர் உள்ளே 2 சிவன் கோயில்கள் இருப்பதை கண்டார். அதில் ஒரு கோவிலில் 4 திசைக்கும் 4 வாசல்களும் மேலே ஒரு வாசலுமாக 5 வாசல்கள் அமைந்திருந்தன. அங்கிருந்த சிவலிங்கம் வழக்கமான வடிவில் காணப்படவில்லை. 4 திசைக்கும் 4 முகங்கள், அதன் மேலே ஆகாயத்தை நோக்கிய ஊர்த்துவ முகமும் கொண்டிருந்தது. ஸ்ரீ ருத்ர மகன்யாசம் என்ற மந்திரத்தில் சிவபெருமானுக்கே உரிய தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம் என்னும் 5 முகங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இதில் கிழக்கு நோக்கியது தத்புருஷம் என்ற முகம். இது சாமவேதத்தை குறிக்கும். தெற்கில் உள்ள அகோரம் என்ற முகம் அதர்வன வேதமாகும். மேற்கு நோக்கிய சத்யோஜாத முகம் ரிக்வேதமாகும். வடக்கு முகமான வாமதேவ முகம் யஜுர்வேதமாகும். 5வது முகமான ஈசானம் அரூபமாக, அதாவது கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கும். இந்த அமைப்பில் 5 முகம் கொண்ட சிவலிங்கமும் அதை சுற்றி 5 வாசல்களும் கொண்ட கோவில் ஒன்று நேபாள தலைநகர் கட்மண்டுவில் உள்ளது. ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த சிவன் பசுபதீஸ்வரர் என போற்றப்படுகிறார். அதை போலவே தமிழகத்திலும் இப்படி ஒரு கோவில் இருப்பதும் அது மகாபிரேவா மூலமாக வெளிப்பட்டதும் கண்டு எல்லோரும் அதிசயித்தனர். புனிதமும் பழமையும் மிக்க இந்த கோவில்களில் திருப்பணி நிறைவேற்றிய காஞ்சி மகாபெரியவா 13/6/1943 கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார். லட்சுமி கடாட்சம் தரும் குபேரனால் இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் ஸ்தல புராணம் கூறுகிறது. இவரை தரிசிப்போருக்கு குபேரனை போல் செல்வ செழிப்பும் ராஜ வாழ்க்கையும் அமையும் என்பது ஐதீகம். வேறு எங்கும் தரிசிக்க முடியாத இந்த சிவலிங்கத்தையும் கோவிலையும் தரிசிக்கும் வாய்ப்பளித்த பெருமை மகாபெரியவாலையே சேரும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.